வணக்கம். நம்ம நிஃப்டியுடைய வரும் வாரத்திற்கு உண்டான லெவல்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேங்க. அதே போல சென்செக்ஸ்க்கு சொல்லிடுறேன். அதே போல லாஸ்ட் வீக் நான் கொடுத்திருந்த லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாங்க. நாளைய லெவல் நான் கொடுத்துறேன். ஸ்ட்ரைக் லெவல் வந்து நிஃப்டிக்கு மட்டும் தரேங்க. சரிங்களா? இது போக என்னுடைய வீடியோல நான் அதிகமா என்னால வீடியோ போட முடியறதில்ல. பட் இருந்தாலும் சிலருக்கு உதவுற மாதிரி நம்ம சில விஷயங்களை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இது வந்து நான் லெவலை மட்டும் நான் சொல்றேன். இந்த லெவல் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது போதுமானது. ஏன்னா நான் சில டைம்ல எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் நீங்க அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதலுக்காக நான் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நான் வரும் வீடியோல போடுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி நான் வந்து டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இப்போ நிஃப்டி எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த லைன்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த லோவை எடுத்துக்கோங்க. சும்மா நான் வந்து ஒரு ஸ்விங் லோவை தான் நான் டிஃபைன் பண்றேன். இந்த லோ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா 24,572 சேம் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப செல்லிங் ஆகும் பொழுதெல்லாம் திரும்ப புல் பேக். இந்த இடம் வரும் பொழுதெல்லாம் மார்க்கெட் வந்து புல் பேக் நல்லா கிடைக்குது. அதே போல இந்த 572 வந்தா செல்லிங் நடக்குது. ஸோ இந்த 572 தான் இந்த மந்த் உடைய ஓப்பன் பிரைஸ். இங்க மந்த்ல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டே கேண்டில்ல இது வந்து ஆகஸ்ட் மந்த் உடைய ஓப்பனுங்க. அதாவது 24,572. கொஞ்சம் 3 நாட்களா வந்து மார்க்கெட் எந்த இடத்துலயும் மூவ் ஆகாம இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஓப்பனுக்கு கீழே, அதாவது ஃப்ரைடேக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுல இருந்து 2 நாள் திரும்பவும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூஸ்டே எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் நல்ல ரிவர்சல். அதாவது அந்த வாரத்திலேயே எந்த நாளுமே மொமெண்டமே இல்லாம இருந்தது. அந்த டியூஸ்டேல ஒரு நல்ல மொமெண்டம் ஆகி திரும்ப வந்து நல்ல டவுன் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரெக்டா இந்த இடத்துல சப்போர்ட், அதாவது மந்த் வேல்யூ நான் லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா அங்கிருந்து ஒரு சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கிருந்து அதாவது 24,084 நான் சொல்லியிருந்தேன். மந்த் சப்போர்ட் அப்படிங்கிறது 24,084. அதிகமா 24,025 வரைக்கும் லோ வந்திருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் சடனா வந்து ஒரு கேப் அப்ல மேல கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. இன்னும் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனலிசிஸ் வச்சுக்கோங்க. பாருங்க இந்த இடத்துல கரெக்டா வந்து ஸ்விங் லோ, கரெக்டா இந்த வேல்யூவும் வரணும், நமக்கு டெக்னிக்கலும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். சும்மா நம்ம வந்து பிளைண்டா வந்து ஒரே இடத்துல இந்த பிரைஸ் வந்தா அப்படிங்கிறத விட நம்ம வந்து சில அனலிசிஸை கரெக்டா பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த ஸ்விங் லோ தான் வந்து மிட் லெவலா இருக்கு இந்த மந்த்துக்கு. அந்த பிரைஸ் வந்து 24,328. ஸோ இது வந்து ஒரு பொசிஷனலா தான் நீங்க எடுத்துக்கணும். அப்போ மார்க்கெட் வந்து 24,328க்கு மேல கிராஸ் ஆகி க்ளோஸ் வைக்கும் போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், இந்த மந்த் ஓப்பன் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் அந்த பிரைஸுக்கு மேல இனிமேல் போனாதான் மார்க்கெட் இன்னும் நல்ல புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது வந்து நிஃப்டியுடைய மந்த் லெவலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே நான் இப்போ வந்து என்னோட சிஸ்டம் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் சொன்னது வீக் லெவல்ல வச்சு காமிக்கிறேன். வீக் லெவல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீக் வந்து ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,343. நான் இதை அப்படியே வந்து மேனுவல் ஓப்பனுக்கு கொண்டு போயிட்டேன். வீக் லெவலுக்கு நான் செக் பண்ணுவோம். வீக் லெவலுக்கு நம்ம டைம் ஃப்ரேம் வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் இதுல ரொம்ப கன்ஜஸ்டடா தெரியும். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரைடே. ஸோ மண்டே ஓப்பனுங்கிறது இதுதாங்க ஓப்பனு. மார்க்கெட் வந்து அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுல இருந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். மார்க்கெட் நல்ல கீழே இறங்குற மாதிரி இறங்குனாங்க. எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த மதியத்துக்கு மேல மார்க்கெட்டை நல்ல மேல தூக்கிட்டாங்க. எகெயின் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு
சும்மா நியூட்ரலா இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மிட் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்கு. லாஸ்ட் வீக் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்தது 145 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். ஓப்பன்ல இருந்து நீங்க வந்து 145 பாயிண்ட் இந்த லெவல எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கிடைக்கும். இந்த மிட் லெவல்ல இருந்து இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி ரொம்ப நேரமா இருந்ததுக்கு அகெயின் பாத்தீங்கன்னா டியூஸ்டே அதாவது 3 மணிக்கு மேல நல்ல கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டா வந்து திரும்ப சப்போர்ட்லயே அதாவது ப்ளூ லைன்ல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு புல் பேக் ரேலி. வெட்னஸ்டே மார்க்கெட் எங்கேயும் நகரவே இல்லை. வியாழக்கிழமை காலையில கேப் அப்போ ஓபன் பண்ணாங்க. அன்னைக்கும் மார்க்கெட்ல சுத்தமா ஒண்ணுமே இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே மார்க்கெட் அதை விட சுத்தமா ஒண்ணும் இல்லை. அது எக்ஸாக்டா பிரைஸ்ல இருந்து கரெக்டா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே தான் இறங்கி இருக்கு. ஸோ எதுவுமே இல்லை, டோட்டலா வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஆனா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த வீக் எங்க ஓபன் ஆச்சோ அதுக்கு நியர்பையாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னை கேட்டா நீங்க என்னுடைய ஷார்ட்கட்டா நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் எடுத்துக்கோங்க. அதுலயும் என்னை கேட்டா நீங்க அட் த மணில ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏன்னா பெரிய மொமெண்டம்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் இந்த மணில தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். பட் சஜஷனா சொல்றேன், இந்த மணில பெரிய அளவுல மொமெண்டம் இருக்கிறது இல்லை. அதுல மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா கேட்ச் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஓடிஎம்மே எடுத்துக்கோங்க. நீங்க 920 அல்லது 25க்கு நீங்க 32 ருபீஸ்க்கு மேல எது ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் வைக்குதோ அந்த பிரைஸ்ல இருந்து மெயின்டைன் பண்ணுங்க. மினிமம் ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஒரு 2 லாட் இன்சைடா போடுங்க, போதுமானது. அப்போ உங்களுக்கு சரியான ட்ரெண்ட் தெரிஞ்சு நீங்க அதுலயே போங்க. என்ன கேட்டா ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் எந்த இடத்துலயுமே இல்லை. சென்செக்ஸ் போற மாதிரி இருந்தா புதன் வியாழன் போய்க்கோங்க, போதும். அதுலயும் நான் என்ன சொல்றேன், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நீங்க லீவே விட்டுறலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. நாங்களும் அன்னைக்கு லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்ல இருந்தோம். நிப்டில பெரிய அளவுல மொமெண்டம் இல்ல. சென்செக்ஸ்ல பரவாயில்ல, காலையில ஒரு புட் ஆப்ஷன் இருந்தது, திரும்ப கால் ஆப்ஷன் போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நேரா ஸ்டாக் ஆப்ஷன் போயிடுறது நல்லது. ஸ்டாக் நிறைய நல்லா மூவ் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் அதுல டைவர்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நாங்க வந்து ஆல்கோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரினா இன்ட்ராடே ஸ்டாக் எது எடுக்கலாம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து இன்ட்ராடே ஸ்டாக் அது பிக் பண்ணி கொடுத்துரும். இப்பொழுதைக்கு நாங்க மேனுவலா தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல வந்து வால்யூம் இருக்கிறது இல்லைங்க, அதனால சொல்றேன். ஓகே, லெவல்ஸ் பார்த்துருவோங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துலையும் மூவ் ஆகல. நாளை அதாவது மண்டே பொறுத்த வரைக்கும் வரும் வாரத்துக்கு உண்டான லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 137 பாயிண்ட் அப்படிங்கிறது வீக்லி லெவலா வச்சுக்கோங்க. 2 சப்போர்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் வந்து 24,300ல இருந்து 24,200 அதாவது 140 பாயிண்ட் கொடுத்துனோம், அதே மாதிரி 2 லெவல் வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தேன். இந்த 2 லெவலுக்குள்ள மார்க்கெட் இருந்திருக்கு. இந்த வீக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கம்மிங் வீக் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணணும், நேரா ஓபன்ல இருந்து 2 லெவல் சப்போர்ட் 137 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவலை வந்து சப்போர்ட் லெவலா எடுத்துக்கோங்க. அதே 137 பாயிண்ட் வந்து மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில தேவைப்பட்டா மிட் போட்டு வச்சுக்கோங்க, எப்பவுமே அது நமக்கு தேவையானது. அதே போல நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 32 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 32ல 4 சப்போர்ட் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 32 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை போட்டு 4 சப்போர்ட் போட்டுக்கோங்க. வரும் வாரத்திற்கு 137 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நிப்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, அதே போல இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் சொல்லிடுறேங்க. 24,150 கால் ஆப்ஷன் 174க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதே போல 24,450 புட் ஆப்ஷன் 182க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இந்த பிரைஸ்ல நாளைக்கு மார்க்கெட்டுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ இதனால இதை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓப்பனை வச்சு நீங்க ட்ரெண்டை டிசைட் பண்ணிடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்லோ டவுனா போங்க. சரிங்களா?
ஓகே. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்செக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் ஃபுல்லா நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து மந்த்லி லெவல் இருக்குங்க. மந்த்லி லெவல் இப்படிதான் இருந்திருக்கு. நான் இதை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணல, நிஃப்டி மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவேன். இதுல டெய்லி லெவல்ஸ் மட்டும் கொடுத்துறேன். சென்செக்ஸ் வந்து நாளைய லெவல் அப்படிங்கிறது 115 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வீக் கம்மிங் வர வீக் வந்து 472 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 472 இன்ட்டு 2 லெவல் சப்போர்ட் லெவல் வச்சுக்கோங்க, 2 லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பனை மறக்காம சேவ் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா? சென்செக்ஸ்க்கு நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் எடுக்கலீங்க. அதனால வந்து நீங்க நிஃப்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு. நெக்ஸ்ட் புதன்கிழமை வியாழக்கிழமை நீங்க சென்செக்ஸ் பாருங்க, போதுமானது. ரொம்ப இதுல நான் ஒரு சின்ன சின்ன அட்வைஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். எக்ஸ்பைரி எப்படி எடுக்கலாம், இதை பத்தி. ரெண்டாவது இந்த டைம் எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேண்டில் வச்சுலாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தனி வீடியோவை கொண்டு வரேன். சரிங்களா? ஓகே, இந்த லெவல்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட நம்பர் 9842088858ங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோல நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியும், ரெண்டாவது அதை யூஸ் பண்ணாமலும் நான் எப்படி வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் பண்ணலாங்கிறத பத்தி தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.